பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை ஏசாயா புஸ்தகம் 46வது அதிகாரம் 4வது வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்னன்னா ஒரு தாயை போல என்ன செய்யறாங்க, தாய் சுமந்து கொண்டு போறாங்க. தாயை போல, தகப்பனை போல, ஒரு நண்பனை போல, சகோதர சகோதரியை போல நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுடுங்க, இந்த உலகத்துல நம்மளால காப்பாத்தி அது பார்த்துக்கிட்டீங்கன்னா சில இந்த உலக உறவுகளை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் கைவிட்டுருவாங்க. ஆனா நம்மள சில நண்பர்கள் மூலியம் சில நன்மைகள் நடக்கும், சில குடும்பத்தார் மூலியம் சில நன்மைகள் நடக்குது. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த வசனத்தில் 4ஆம் வசனத்தை கடைசியில் வாசிங்க. இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், தப்பு வைப்பேன். இப்ப ஏதோ ஒரு கட்டுகள்ல, ஏதோ ஒரு பிடி, அந்த பாவ பிடியா இருக்கலாம், ரோகங்கள் வியாதிகளா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல நீங்க மாட்டி இருக்கிறீங்க. ஆனா அதுல இருந்து எப்படி வெளியே வர முடியும்? பைபிள்ல சொல்லுது, என்னது தானியில சிங்க கவியில போடுறாங்க. ராஜா சிங்க கவியில போட்டா சிங்கம் எப்படி இருக்கும்? 10 நாளுக்கு சிங்கத்துக்கு சாப்பாடே கொடுக்காம வெறி பிடிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு பள்ளியை கொண்டு போட்டாலே விடாது. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய மனுஷனை கொண்டு போட்டா விடுமா? விடவே விடாது. அப்படி இருக்கும்போது பாருங்க, அந்த தானியல் நீதிமான், சன்மார்க்க உண்மையானவன். ஆனா ஒரு துரோகத்தினால அவங்க கொண்டு போடுறாங்க. யாரு துரோகம்? என்ன? எதிராளிகள். இந்த நல்ல எங்க போறீங்க நீங்க, ஏதோ ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க, ஏதோ ஒரு ஒர்க் பண்றீங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல எப்படியும் மற்றவங்களுக்கு குறை சொல்ற ஆவிகள், மற்றவங்களுக்கு காட்டி கொடுக்குற ஆவிகள், வீணான ஏதாச்சும் வாக்குவாதம் பண்றவங்க, கோல் சொல்றவங்க, குண்டனி சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் அதான் சொல்லுவாங்கல்ல, சாகுற வீட்டுல அந்த பொணமா இருக்கணும், கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கணும், பர்த்டே வீடுனா நான் தான் குழந்தையா இருக்கணும், அப்படி எல்லா இதுலயும் நம்மளதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஃபர்ஸ்ட் நம்மள எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த உலகம் அப்படிதான் இருக்குது. சரியா சொன்னா 90% ஜனங்கள் இந்த லெவலுக்குள்ளே மாறிட்டாங்க. நம்ம மட்டும் வாழணும், நம்ம குடும்பம் மட்டும் வாழணும், நான் ஒரு வேலை செய்யறேன்னா என்னுடைய காரியம் மட்டும், என் பிசினஸ் மட்டும் நல்லா வரணும், மீதி எல்லாரும் எப்படி போனாலும் எனக்கு ஒண்ணு இல்லை, என் பிள்ளை குட்டியோட நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க, அது தேவனுடைய சித்தம் இல்லை. ஆண்டவர் நினைக்கிறேன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். பாருங்க, இப்படி நீங்க ஏதோ ஒரு, நீங்க இப்போ மேல இருந்து ஏதோ கஷ்டமா பெரிய உயரமான நிலையில இருந்தீங்க, ஆனா திடீர்னு கீழே பொத்துன்னு விழ மாதிரி ஆயிட்டீங்க. இனி எப்படி எந்திரிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்களை சுமப்பேன், தப்பு வைக்கிறேங்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்மளை சுமக்க யாராங்களங்க முடியும்? குழந்தையா இருந்தா தாய் சுமப்பாங்க, வளரும் போது அவங்க சுமக்க முடியுமா? ஹல்லேலூயா. அது போல அந்த வசனத்தை நல்லா நீட்டா பாருங்க. 4வது வசனத்துல கடைசியில நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். இந்த உலகத்துல பைபிள்ல சொன்ன மாதிரி தானியல் சிங்க கபில இருந்து தானியல் ஏசப்பா தப்பி வச்சது போல ஆண்டவர் இந்த நாள்ல ஏதோ ஒரு பிடியில நீங்க மாட்டி இருக்கீங்களே, அந்த பிடியில இருந்து இந்த நாள்ல உங்களுக்கு என்ன செய்ய போறாரு? தப்பு வைக்க போறாரு. அது எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு தெரியும். உங்க இருதயத்துல ஏதோ ஒரு காரியத்துல இருந்து நீங்க தப்பு வைக்கப்படணும்னு வேண்டுறீங்க, கடவுள்கிட்ட வேண்டுறீங்க. அப்படித்தானே? கடவுளை இந்த காரியத்துல மட்டும் நான் ஒரு விடுதலை பெற்றுட்டேனா, ஒரு தப்பு வைக்கப்பட்டுட்டேனா, நான் இனிமேல் நான் நல்லாயிரும் ஆண்டவரே, இனிமேல் இந்த காரியத்தை செய்யவே மாட்டேன், ஒரு தடவை என்ன மன்னிச்சு இதுல இருந்து தப்புவீங்க ஆண்டவரே, இதுல இருந்து நான் எப்படியாச்சும் மீண்டு வெளியே வந்த ஆண்டவரே. ஏதோ காரியத்துக்காக ஜெபிச்சிருக்கீங்க. உங்க காரியத்தெல்லாம் 100க்கு 100 ஏசப்பா நிறைவேற்றுவார். தேவ பிள்ளைகளே, எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவரு ஒரு தாயை போல நேசிக்கிறவர், தகப்பனை போல ஆற்றி தேற்றுகிற தேவன். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அவர் இந்த நாள்ல உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறது, உங்களை தப்பு வைக்க. என்ன ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க என்னால தப்பு வைக்க முடியல, இந்த கடன் பாரத்திலிருந்து தப்பி வைக்க முடியலையே, இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியல, அது தப்பி வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லையே, இவ்வளவு பெரிய சிக்கல்ல நான் மாட்டிக்கொண்டேன், நான் எப்படி என்ன தப்பிச்சு கொண்டு போக முடியும்? என் பிள்ளைகளை எப்படி இந்த காரியத்திலிருந்து விடுவிச்சு தப்பி வைக்க பண்ண முடியும்? எப்படி நான் இதுல இருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உங்களை தப்பி வைக்க போறேன்னு. ஹல்லேலூயா. எதுக்கும் கலங்காதீங்க. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களை தாங்கி சுமந்து தப்பு வைத்து விடுதலை கொடுத்து இந்த நாளில் கொண்டு வர போறாரு. அவர் சமூகத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் எந்த காரியத்துல எல்லாம் தப்பு வைக்க முடியாதபடி கண்ணீரோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த காரியத்துல எல்லாம் இவங்க தப்பு வைக்கப்பட இந்த தேவ பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.